என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். பஸ்ட் பொதுக்கூட்டம் வேற மஜாவா நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து பனையூர்ல வைக்க போறாங்க. உனக்கு ஏதாவது பதவி வேணா சொல்லு, சிறப்பா செஞ்சிடலாம். என்ன ஒரு 15 லட்ச ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம பூனை அண்ணாட்ட சொல்லி சிறப்பா செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அணில் குஞ்சுகளுக்கு சுண்ணத் செய்ய போவதாக அப்பா கட்சி தீர்மானம். சுண்ணத்து பணமரத்துக்கு பரவாயில்ல அண்ணா, ஒரு நிம்மிட்டினா என்ன நிம்மிட்டியா? என்னப்பா அது? அதான் ஜிஎஸ்டி இல்லாம வரும் நிம்மிட்டி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னப்பா ஏதோ கருத்து கணிட்டு போயினுக்குதாமா? அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. எப்படி இருந்தாலும் யாராவது வந்திருப்பாரு. என்னன்னு கொஞ்சம் பார்த்து. உங்க அண்ணெல்லாம் ஒண்ணு நொட்டல, மறுபடியும் எங்க அப்பா வச்சுதான் வந்துருக்குது. கழுத்துல ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. ஆமாயா, அப்பா வச்சு முன்னாடி அதுக்கு அடுத்ததும் உங்க ஆள்ல வருவாரோ வரலையானு தெரியல. முன்னா நேத்து தான் நீட்ல ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி செத்து போச்சு. எங்களையும் பேச விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் பேச மாட்டேன்றீங்க. இது எங்க அண்ணா வந்தாதான் உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும். இத பத்தி பேசுறதுக்குலாம் நான் பேசினா சரியா வராது. ஆக ஐ டோன்ட் கேர். எங்களுடைய கட்சியில் எந்த விதமான தவறுகளும் இழைக்கப்படவில்லை. ஐ டோன்ட் கேர் என்பதை நீங்கள் அனைவரும் சொல்லுங்கள். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஏன்னா நைனா கட்சா என்ன சொல்லுகிற? என்ன அப்ப யாராவது தூக்கடிக்க முடியுமா? ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். எங்கள் ஆட்சி காலத்தில், எங்கள் கட்சி காலத்தில் எந்த விதமான தவறுகளும் நடந்ததில்லை. ஆமா ஆமா, தெருவு இங்க பஞ்சாயத்து போயினுக்குது, பிரச்சனை கலவரமா ஆயினுக்குது. நீங்க அதெல்லாம் வந்து பேச மாட்டீங்கப்பா. ஐ டோன்ட் கேர். எங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்துடைய அது என்னது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கண்டென்ட் கரெக்டா சொல்லுங்கப்பா. பொருளாதாரம் எங்கேயோ சென்றிருக்கிறது. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. நல்லா சென்னுச்சு. என்னமோ கடல்ல பேனா வைக்கிறேங்கிறீங்க, என்னமோ ரேஸ் கோர்ஸ் விடுறான்றீங்க. என்னப்பா நீங்க இதெல்லாம்? தம்பி ஒரு நிமிடம் கேமராவை ஆஃப் செய்யுங்கள். கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு மீடியாவுக்கு காசு கொடுத்து அந்த நியூஸ் வெளியே வராம நான் வச்சிருந்தா நீ வந்து எடுத்து அப்படியே பொங்க விடுற. பொங்க இந்த நீங்க தானே அந்த கார்த்தடிகா சீரியல் ஆக்ட்ரஸ்? நான் தான். உங்க வீடியோ கூட இப்ப நல்லா வைரலா போயிட்டு இருக்கேன். ஹாப்பியா எக்ஸ்வல் ஐட்டத்துல 14 நிமிஷம் வீடியோ. அது ஏன் வீடியோ யாராவது நம்பாதீங்க. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் வீடியோவும் இப்படிதான் சொன்னேன், உனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப 2வது வீடியோ வந்திருக்குது, அது 14 நிமிஷமாமே. அது ஃபேக் வீடியோ, யாரும் அதை நம்பாதீங்க. நோ, அதை நோட்டுக்க மாட்டேன். ஒண்ணு தானே. ஏய் ஏலாம் இல்லன்னு மறுபடியும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய், நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போகுது, அதை கேட்க உங்களுக்கு வக்கு இல்ல. ஏதோ ஒரு வீடியோ லைட்டா லிங்க் ஆயிருச்சு, அதை வந்து இப்ப கேட்டுட்டு இது பண்றீங்க. போட்ட அதை எப்படி சொல்லுவேன்? நோ, அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளிய. நான் தான் போலீஸ கூப்பிடுவேன். நான் போலீஸ கூப்பிட்டே தீருவேன். கூப்பிடுறேன் போலீஸ. நடிகர் கட்சி அப்பா கட்சி கூட ஏதோ முன்ன பின்னா சண்டை போட்டுன்னு வந்து இருக்குது. இந்த இலை கட்சி என்ன பாச்சு? அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்களா? டெல்லிக்கு போனா மட்டும் 4ஆம் அடிச்சு 8 கீச்சிட போறாங்க. நீ பாரு. ஆமா, ஏற்கனவே டெல்லிக்கு போனதுக்குதான் ஆட்சியை விட்டுட்டு எங்க இருக்குன்னு தெரியாம இருக்காங்க. இப்ப மறுபடியும் டெல்லிக்கு வர போயிருக்காங்க. அவ்வளவு பெரிய கட்சி எல்லாமே ஆக்கிடுவாங்களாட்டு இருக்குது. அதான் போல இருக்குது பாரு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஆமா, எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்குற இந்த சைமன் எங்க போயிட்டாரு? அதான் பெங்களூர்ல இருந்து ஒரு டிக்கெட் இறங்கினாங்கல்ல. ஆமா, அது ஒரு மனுஷன் காணாம போனாதான். ஏப்பா அது உண்மையா? என்னப்பா இது? என்னால நம்பவே முடியல.
கொடுக்கிற மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அது உண்மையோ பொய்யோ எனக்கு எதுவும் தெரியல, யாருக்கும் எதுவும் தெரியல. ஆனா வந்து ஒரு 2 பேர்த்தோட விஷயத்த உள்ள கொண்டு வந்து அத பெரிய பிரச்சனையாக்கிட்டு முழுக்க முழுக்க மக்களோட கவனத்தையும் அங்க திசை திருப்பி விட்டு ஒரு மனுஷனுடைய மானத்தை வாங்குறது இதெல்லாம் நல்லதுக்கா? இப்ப அந்த மனுஷன் எங்க போயிட்டாருன்னே தெரியல. அதே அட்ரஸ் தான் போயிட்டார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். ஆமா, என்ன பூவோட தலைமை மறுபடியும் தமிழகத்துல மாறக்கோதாமா? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஆமா, மாறினா மட்டும் என்ன மலர் அப்போது புதுசா கண்டுபிடிச்ச 7 கோள்களா இருந்தாங்களும் சரி, அங்கேயும் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அத வேணா சொல்லு, அதுக்கு பேச பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துட்டு போயிடலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. கோயந்தா நீ ரொம்ப சூடாக்கா? ஆமா கோயந்தா, கெட்ட பையன் சூடாவே போட்டு பழகி. ஏண்டா பட்டே ராமத்தையும் போட்டு ஆறு ஆட்டே போட வந்தீங்க? டேய் உங்களை விட மாட்டேன்டா. இங்க வாங்க, இந்த வேற கடைக்கு போடா. ஓகே, ரைட், புரிஞ்சிச்சு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்கள மாத்தணும். யோ, என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். என்ன ஷார்ப்பு. ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.